தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து எலெக்ஷனை விட இப்போ எலெக்ஷன் தான் தானே, எலெக்ஷனை விட ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கிறது வந்து ஜனநாயகன் லீக்டு வீடியோ. இந்த ஜனநாயகன் லீக்டு வீடியோவை யார் லீக் பண்ணியிருப்பா? இது கண்டிப்பாக சென்சார் வந்து லீக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மற்ற டைரக்டர் சைடுலேருந்து லீக் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது. டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் லீக் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது. இதில் ஒரே ஒரு ஆள் உலகமே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குப்பா. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஹாட் டாபிக். இன்னைக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் இது வரைக்கும் வாயாக திறக்கல. அது யார் தெரியுமா? வேறு யார்? அண்ணன் தான், அண்ணன் விஜய். இது வரைக்கும் வாயை திறக்கல. இப்போ விஜயை தூக்கி போட்டு விதித்தோம்னா எல்லாம் ஒன்றும் வந்துடும். யார் இப்போ இந்த வீடியோ வெளியிட்டதுன்னு தானாக ஒன்றும் விஜய்க்கு தெரியாமல் நடக்கலை. ஏன்னா எலெக்ஷன் டயத்தில் இந்த படமே எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்டது தான். விஜய் வந்து இது செய்ய போகிறதில்ல. மற்றபடி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்றைக்குமே இந்த திரை கவர்ச்சியோடு உள்ளவங்க தான். நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, அழகாக இருக்கிறாரு, இதை பார்த்து ஓட்டு போடுவாங்க. இது ஒரு குரூப் இருக்குது, முட்டாள் குரூப்பு. இவங்களை திருத்தவே முடியாது. இவங்களை கவர் பண்ணுறதுக்காக இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது தானே. ஏற்கனவே வைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பூஸ்ட் மாதிரி. இந்த படத்தை போட்டு விட்டோம்னா இன்னும் பூஸ்ட் ஆகி போய் போட்டு போட்டுருவாங்க. அதனால தான் விஜய்க்கு தெரியாமல் இது நடந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும்.